25 to 30 சப்பாத்தி ஆர் பரோட்டாக்கு வெஜ் குருமா செய்யலாமா? 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்ச பிறகு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு 1 கப் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குருமாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். ஆனியன் கண்ணாடி பதம் வந்த பிறகு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லிஸ், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 2 பொட்டேட்டோ, இது எல்லாமே க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீன் பீஸ் ஆர் காலிஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வதக்கி விட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். குருமாவுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் தேங்காய் பூ, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்து மேலே 2 கொத்து கொத்தமல்லியை போட்டால் ரெடி. இல்லை பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தேங்காய் பேஸ்ட் போட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு 2 கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த குருமா 7 to 8 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.